இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை பற்றி தான். அவர் இப்போ இறந்துட்டார். இருந்தாலும் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே ஒரு தனித்துவ அடையாளம் உண்டு. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. வாங்க இப்போ பார்க்கலாம். தேனியில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணவர் திரும்ப சென்னைக்கு சினிமா ஆசையில் வந்து அங்கே கன்னட இயக்குனர்கிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி பல லாங்குவேஜில் உள்ள டேரக்டர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி டேரக்டர் ஆனவர் தான் நம்ம பாரதி ராஜா அவர்கள். அவரோட படங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு படமுமே ஒவ்வொரு மாதிரி ஜானரில் பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட படங்களுக்கான குட்டி கதைகளை வாங்க போகிறோம். அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா பொம்மலாட்டம். இது ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டட் மூவி. ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி போகுது. நானா பட்டேகர் இதில் டேரக்டராகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். சிபிஐ ஆஃபீஸராக நம்ம அர்ஜுன் ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஒரு மேட்ரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கொண்டு போய் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ரிவீல் ஆகும். அது நல்லாவே இருக்கும். இந்த படம் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட். நீங்கள் பார்க்கலாம், டிவியில் அடிக்கிறதுக்காக பார்த்துருப்பாங்க. நீங்கள் யூடியூப்பில் கூட இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு செம்ம படம். ரெண்டாவது பார்க்குற படம் அவரோட முதல் படமான 16 வயதிலே ஸ்டூடியோக்குள்ளே இருந்த நம்ம தமிழ் சினிமாவை அப்படியே நம்மளுடைய நேச்சரான ஒரு கிராமத்துக்கு கூட்டு போய் எடுத்த படம் தான் 16 வயதிலே. இந்த படத்துக்கு ரஜினிக்கான சம்பளத்தில் இப்போ வரைக்கும் ஒரு 500 ரூபா அது பாக்கி இருக்குன்னு சொல்லி பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. 16 வயதிலே படத்தை தமிழ் சினிமாவில் 16 வயதிலே படத்துக்கு முன் பின்னு ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நிறையா படங்கள் வந்து வெளியே அவுட்டோரில் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவருடைய ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா கிழக்கே பூங்குறை. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுதாகர் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க, ராதிகா இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பாங்க. அது போக நம்ம கவுண்டமணி அவர்கள் பார்த்திங்கன்னா இதில் ஒரு நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருப்பார். இதுவுமே நல்லாயிருக்கும். நம்ம டேரக்டர் எப்போவுமே அர்த்தரோட கதைகளை வாங்கி தான் அவர் படமாக பண்ணுவார். அதில் இந்த படமும் ஒரு நல்ல படம். கிராமத்து படங்கள் மட்டுமே படிக்கிற ராஜா சார் அதுக்கப்புறமா ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம் பண்ணார். நம்ம கமல் சாரை வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பண்ணியிருந்தார், சிகப்பு ரோஜாக்கள். இந்த படம் பார்த்திங்கன்னா டோட்டலாக அப்படியே அவுட்ஸ்டாண்டிங்காக அந்த கமல் சாரை காட்டியிருப்பாங்க. இந்த படத்துக்கு நீங்கள் இங்கிலீஷில் இதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் இருக்குன்னா அமெரிக்கன் சைக்கோ இந்த படம் பார்க்கலாம். அந்த படம் இந்த படம் சேமாக தான் இருக்கும். மறுபடியும் கிராமத்து படங்கள் பண்ணார். அப்புறம் புதிய வார்ப்புகள் படம். இந்த படத்தில் தான் நம்ம பாக்யராஜ் சார் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்பார். ஆனால் அந்த படத்தில் நடிக்க வேண்டிய ஆள் வந்து வேறு. ஆனால் பாக்யராஜ் சார் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். அவருக்கு வாய்ஸ் வந்து வேறு ஆள் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம கிராமத்தில் உள்ள பெரிய முதலாளியான பண்ணையாறுகள்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிற வச்சு பண்ணியிருப்பாங்க. டியூட் படம் வரதுக்கு முன்னாடியே தாலி சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு செம்ம சீன் பண்ணியிருப்பார். கவுண்டமணியும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பார். கிளைமேக்ஸில் வர அந்த தாலி சென்டிமெண்ட் சீன் வந்து வித்தியாசமாகவே இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், புதிய வார்ப்புகளை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா வேதம் புது. சத்யராஜ் நடிச்சிருப்பார். சத்யராஜோட பையன் ஒரு ஐயர் பொண்ணை லவ் பண்ணுவான். அந்த பொண்ணு இறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட அப்பாவும் இறந்து போனதுக்கப்புறம் அந்த பையன் வந்து இவன் வீட்டிலேருந்து வாழ்வான். அப்புறம் சத்யராஜுக்கும் இந்த பையனுக்கும் நடக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சு இந்த கதை கொண்டு போயிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஜாதி அடிப்படையிலான எப்படிலாம் இருக்குங்கிறத காட்டியிருப்பாங்க. வேதம் புதிது. இது ஒரு புதிய வேதம் தான். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா மண் வாசனை. இந்த படம் பார்த்திங்கன்னா பாண்டியராஜுக்கும் ரேவதிக்குமே இது ஃபஸ்ட்டு படம். வினு சக்கரவர்த்தி இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவரும் செம்ம கேரக்டர் பண்ணியிருப்பார். மண் வாசனை படத்துக்கு ஹீரோ தேடி அலையிறப்ப வேறு வழி இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் இருந்த டயத்துலையுமே நம்ம ஆள் மதுரை பக்கமாக போய் அங்கேருந்து வளையல் கடையில் உள்ள பாண்டியராஜா ஹீரோவாக சூஸ் பண்ணி போட்டிருப்பாரு. ஆனால் இந்த படத்தை தெலுங்குலையுமே நம்ம பாலையாக்காரர் ரீமேக் பண்ணியிருப்பார். இந்த படம் தெலுங்குலையுமே நல்ல ஹிட் ஆன படம் தான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா நிழல்கள் பார்த்திங்கன்னா மணிவண்ணனோட கதையில் பாரதி ராஜா அவர் டேரக்ட் பண்ண படம் தான். இந்த படத்தில் நிழல்கள் ரவி அறிமுகமாயிருப்பார். இந்த படத்தில் வைரமுத்து அறிமுகமாயிருப்பார். இந்த படத்தில் எல்லா பாடங்களும் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்த டயத்தில் வறுமை நிறம் சிவப்பு, கமல் சாரோட வறுமை நிறம் சிவப்பு வந்தனால இந்த படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இதுதான் பாரதி ராஜா சாரோட முதல் ஃப்ளாப் படம். இந்த படம் வந்து முற்றிலுமே அவருக்கு ரொம்ப ஃப்ளாப்பான ஒரு படம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா முதல் மரியாதை. இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம சிவாஜி சார் நம்மளோட பாரதி ராஜாவோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்த இந்த படம். இந்த படத்தில் சிவாஜி சார் எந்த ஒரு கொஸ்டினே கேட்காம பாரதி ராஜா என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி நடித்து கொடுத்துருப்பாரு. இந்த படத்தில் சில முரண்பாடுகள் இளையராஜா அவர்கள் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தில் அந்த கதை வந்து இளையராஜா அவர்களுக்கு பிடிக்கல. இருந்தாலும் இந்த படத்தில் மியூசிக் பண்ணுறப்பல சில பிரச்சனை வந்துச்சு. ஆனால் இருந்தாலும் இளையராஜா அவர்கள் அந்த படத்துக்கான மியூசிக்கை பண்ணி கொடுத்தாரு. இந்த படமுமே அவருக்கான கெரியர் பெஸ்ட் படமாக அமைஞ்சிச்சு. இந்த படம் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவோட ஒரு ஐகானிக் படம்னா சிவாஜி சாருக்கு ரொம்ப பிடிச்ச படம் கூட. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா அலைகள் ஓய்வதில்லை. இந்த படம் பார்த்திங்கன்னா கார்த்திக்கும் ராதாவுக்கும் இதான் முதல் படம். இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா இயக்குனர் மணிவண்ணன் அவர்களோட கதை. அந்த கதையை தான் இவர் வாங்கி டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மனோபாலா, சித்ரா லட்சுமணன் இவங்க எல்லாமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு டயத்தில் ஷூட்டிங் நடக்கிற டயத்தில் கடலில் அந்த ஸ்கிரிப்டோட பேப்பர் மொத்தமாக உள்ளே முழுகி போக திரும்ப மனோபாலா கிட்ட டைம் கேட்டு இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்ல வேண்டாம், நான் ஒரே நாள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கொடுன்னு சொல்லி மணிவண்ணன் அவர்கள் நைட்டாக உட்காந்து எல்லா சீன் பேப்பரையும் திரும்ப எடிட் வந்து கொடுத்ததா ஒரு இன்டர்வியூவில் மனோபாலாவே சொல்லியிருப்பார். இந்த படத்தில் இன்னொரு பியூட்டி என்னென்னா சில்க் சுமிதா வெறும் கிளாமருக்கு மட்டும் யூஸ் பண்ண டயத்தில் சில்க் சுமிதாக்குன்னு ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதுக்குன்னு தனித்துவமான ஒரு கேரக்டரை உருவாக்கி இந்த படத்தில் கொடுத்துருப்பாரு.
அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா கடலோர கவிதைகள். இது வரைக்கும் கிராமத்தில் உள்ள காதல் கதைகளை சொல்லியிருந்த பாரதிராஜா அவர்கள் கடலோரம் வசிக்கிற மக்களோட காதல் கதையை சொன்ன படம் தான் கடலோர கவிதைகள். வில்லனாக சுற்றிக்கின்ற நம்ம சத்யராஜை வலுக்கட்டாயமாக ஒரு ஹீரோ ஆக்கின படம்னு சொல்லலாம். இந்த படத்தில் எல்லா பாடல்களும் நல்லாவே அமைஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா நாடோடி தென்றல். நவராச நாயன் கார்த்திக்கும் ரஞ்சிதாவும் நடித்த படம். ஒரு பிரிட்டிஷ் காலத்தை வச்சு பண்ணியிருப்பாங்க. ஒரு முக்கோண காதல் கதை மையமாக வச்சு பண்ண படம். இதுதான் இளையராஜாவும் நம்ம பாரதிராஜாவும் கடைசியாக ஒர்க் பண்ண படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா கிழக்கு சீமையில். இந்த படத்தெல்லாம் முதல்ல ஏஆர் ரஹ்மானும் பாரதிராஜாவும் இணைஞ்சு பண்ணாங்க. ஒரு கிராமத்து படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் எப்படி மியூசிக் பண்ணுவான்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த டயத்தில் இந்த படத்துக்கு அவர் பண்ண மியூசிக்கு சும்மா மிரட்டலாகவே பண்ணி கொடுத்தாரு. பாசமலருக்கு அப்புறமா அண்ணன் தங்கச்சி பாசத்தை வச்சு வந்த படத்தில் கிழக்கு சீமையிலும் ஒரு தரமான படம். இந்த படம் எல்லாத்துக்குமே பிடிக்கிற அளவுக்கு பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே நல்லாவே அமைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் அவங்க இணைஞ்சு பணியாற்றுற படம் பார்த்திங்கன்னா கருத்தம்மா படத்தை பொறுத்தளவு பெண் குழந்தை பிறந்தாலே அவங்களுக்கு கள்ளிப்பால் ஊற்றி கொள்கிறாங்கங்கிற அந்த கதையை பேஸ் பண்ணியிருப்பார். இது வந்து ஒரு பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான படமாக எடுத்திருந்தார். இது மூலமும் பெரிய அளவில் ஈர்க்கப்பட்டார். பாரதிராஜா அவர்கள் நிறையா படங்கள் இயக்கியிருந்தாலும் இந்த படங்கள்லாம் அவரோட கெரியரில் முக்கியமான படங்கள். இந்த படங்களை பார்க்கலாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா நம்மளோட சேனலை கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.